வணக்கம் மக்களே, உங்கள் அனைவரையும் ஹெச்டி பிளாகிற்கு வருக வருக என வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் மெயின்லி நீட் யூஜி ஆஸ்பிரன்ட்ஸ், அதாவது இந்த இயர் 2020ல நீட் எக்ஸாம் எழுதிட்டு இப்போ மெடிக்கல் காலேஜஸ்ல அட்மிஷன்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்காக தான் இந்த வீடியோ. இந்த வருஷம் கட் ஆஃப்ல ரொம்ப ரொம்ப ஹை ரைஸ் ஆக போகுது அப்படிங்கிறது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பிரேக்கிங் நியூஸாகவும் ஷாக்கிங் நியூஸாகவும் தான் இருக்கு. நிறைய ரிலேபிள் சோர்சஸை டீப் அனலைசிஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி ஒரு வீடியோ எடுத்திருக்கோம். ஸோ ப்ளீஸ் கீப் வாட்சிங். தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் டுவர்ட்ஸ் நீட்ஸ் எக்ஸாம் வென் கம்பேர் டு தி லாஸ்ட் 3 இயர்ஸ் இந்த வருஷம் ரொம்பவே நல்லா இருக்குங்கிறது தான் சொல்லணும். கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு ஆல் த பீப்புள் ஹூ ஹேவ் ஸ்கோர்ட் ரியலி குட் மார்க்ஸ். என்டிஏ நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி கொடுத்ததா டுடே டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்திருக்க நியூஸ் இன்னைக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸோட மனநிலையே மாற்றிருக்கு. இது வரைக்கும் நம்ம நினச்சிட்டு இருந்த விஷயம் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம வித்தியாசமாக திங்க் பண்ணுற மாதிரி தான் இன்னைக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்திருக்க நியூஸ் நம்ம எல்லாருக்குமே ஷாக் பண்ணியிருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டைம் 650+ இருக்க ஸ்டூடெண்ட்ஸோட நம்பர் 110 to 120 இருக்கு. அதுவே லாஸ்ட் டைம் ஜஸ்ட் 14 ஸ்டூடெண்ட்ஸ் ஒன்லி ஸ்கோர்ட் above 650. அதுக்கப்புறம் 600+, திஸ் டைம் இட் இஸ் கோயிங் டு பி 1000 students have scored more than 600 marks. Last time just 143 students have scored it. அதுக்கப்புறம் 550+ பார்த்தீங்கன்னா இந்த டைம் 3000 ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் டைம் ஒன்லி 521 ஸ்டூடெண்ட்ஸ் ஹேவ் ஸ்கோர்ட் இட். 500+ பார்த்தீங்கன்னா திஸ் டைம் ஆல்மோஸ்ட் 5000+ ஸ்டூடெண்ட்ஸ் ஹேவ் ஸ்கோர்ட் வென் கம்பேர்ட் டு லாஸ்ட் டைம் விச் வாஸ் ஒன்லி 1383. ஸோ இது கேட்குறப்பவே திஸ் டைம் there is really going to be a high increase in cut off அன்எக்ஸ்பெக்டட்லி. அது மட்டும் இல்லாமல் இப்போ எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டையுமே ஆல் இண்டியா ரேங்க் மட்டும் தான் கையில் இருக்கும். அதோட சேர்த்து ஓவரால் ஆல் இண்டியாவில் இருக்க கம்யூனிட்டி ரேங்க் அஸ் வெல் அஸ் ஜென்ரல் ரேங்க் இருக்கலாம். பட் ஆனால் தமிழ்நாடுல அவங்களோட பர்டிகுலர் பொசிஷன் என்ன, ஓவராலாக அஸ் வெல் அஸ் அவங்க கேட்டகரியில் என்ன அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியாது. இது ஒரு ஓவரால் அனாலிசிஸில் நம்ம இப்போ இருக்க ஆல் இண்டியா ரேங்கை வச்சு தமிழ்நாட்டில் அவங்களோட ரேங்க் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒரு லாஸ்ட் 3 இயர்ஸில் பண்ணுற அனாலிசிஸ் மூலமாக சொல்ல முடியும். ஜஸ்ட் இது ஒரு 100க்கு 90% ட்ரூவாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அனாலிசிஸ். ஸோ ப்ளீஸ் டோன்ட் லூஸ் ஹோப் ஆன் சீயிங் திஸ் அலோன். இப்போ ஓவரால் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 700+ல 111 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அதுவே லாஸ்ட் இயர் 3 ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருந்தாங்க. அந்த 111 ஸ்டூடெண்ட்ஸில் தமிழ்நாட்டில் மட்டுமே 7 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அப்புறம் 650 to 699 அந்த ரேஞ்சில் இந்த டைம் 3903 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அதுவே லாஸ்ட் இயர் 1022 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க. இதில் தமிழ்நாட்டில் அதாவது 3903 ஸ்டூடெண்ட்ஸில் தமிழ்நாட்டில் மட்டும் 198 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. 600 to 649 அந்த ரேஞ்சில் இந்த இயர் 16,167 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அதில் லாஸ்ட் இயர் 6,892 ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருந்தாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் சொல்கிறது எல்லாமே ஓவரால் இந்தியாவில், நாட் ஒன்லி இன் தமிழ்நாடு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 16,167 ஸ்டூடெண்ட்ஸில் இந்த இதில் தமிழ்நாட்டில் மட்டும் 824 ஸ்டூடெண்ட்ஸ் ஹவ் ஸ்கோர்ட் பிட்வீன் 600 to 649. அதுக்கப்புறம் 550 to 599 ரேஞ்சில் 29,106 ஸ்டூடெண்ட்ஸ் ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்காங்க. அதுவே லாஸ்ட் டைம் 16,181 இருந்தாங்க. அவுட் ஆஃப் திஸ் 29,106 ஸ்டூடெண்ட்ஸ் 1,668 ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரம் தமிழ்நாடு ஹவ் ஸ்கோர்ட் பிட்வீன் 550 to 599. அதுக்கப்புறம் 500 to 549 ரேஞ்ச். இது ஓவரால் இந்தியாவில் 37,806 ஸ்டூடெண்ட்ஸ் when compared to last time which was only 25,483. இந்த 37,806 ஸ்டூடெண்ட்ஸில் தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 2,543 ஸ்டூடெண்ட்ஸ் have contributed to this score. 450 to 499 இந்த ரேஞ்ச் ஆல் ஓவர் இந்தியாவில் லாஸ்ட் this year 45,290 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க when compared to last time which was 34,536. அதுக்கப்புறம் 3,076 students from Tamil Nadu is contributing to this score of 440 to 499, this range. So overall in Tamil Nadu, if you see, more than 500க்கு மேலேயே 5,000 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருக்காங்க. ஏற்கனவே 6,000 சீட்ஸ்க்கு 5,000 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேலேயே இருக்காங்க. அதாவது இன்க்ளூடிங் ப்ரைவேட் காலேஜஸ் as well as கவர்மெண்ட் காலேஜஸ் மொத்தமாக சேர்த்து I was telling, excluding this 11 new medical colleges which is not going to open this year. அதுக்கப்புறம் 450 to 499, அதாவது அப்படி மட்டும் சொல்லாமல் ஓவராலாக 500க்கு மேலே 5,000 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஓவராலாக 450க்கு மேலே 8,316 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. திஸ் இஸ் ஒன்லி ஃப்ரம் தமிழ்நாடு. அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த வருஷம் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லைங்க, ஈவன் இன் கேரளா, மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேஷ், ராஜஸ்தான், டெல்லி, ஹரியானா, பீகார் அந்த மாதிரி பல மாநிலங்களில்
ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்பவே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ ஈவன் இன் ஆல் தி ஸ்டேட்ஸ், இந்த ஸ்டேட்ஸ்லேயும் இன்க்ளூடிங் தமிழ்நாடு, இந்த டைம் சிக்னிஃபிகன்ட்லி கட் ஆஃப் ரைஸ் ஆக போகுதுங்கிறது ரொம்பவே நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கு. ஸோ இப்போ டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் சொன்ன மாதிரி 600 ப்ளஸில் ரஃப் அண்ட் டஃபாக ஒரு 1000 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. 550 to 600ல் 1500 இருக்காங்க. 500 to 550ல் 2500 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அப்படிங்கிற பட்சத்தில் இந்த டைம் கண்டிப்பாக ஹியூஜ் இம்பாக்ட் அண்ட் கட் ஆஃப் இருக்க போகுது. சரி, ஏன் எங்கெங்கே சுற்றிட்டே இருக்கீங்க, ஸ்ட்ரைட்டாக கட் ஆஃப் சொல்லுங்க அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. ஸோ டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, திஸ் டைம் there is going to be a rise in cut off of about 90 to 100 marks அப்படின்றாங்க. இப்போ கேட்டகரி வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஓசிக்கு வந்துட்டு 605 to 16 ப்ளஸ் இருந்தால் சேஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. பிசிக்கு 560 to 570 ப்ளஸ் இருக்கணும் அப்படின்றாங்க. எம்பிசிக்கு 520 ப்ளஸ், அதுக்கப்புறம் எஸ்சிக்கு 450 to 460 ப்ளஸ் இருந்தால் சேஃப் அப்படின்றாங்க. அதுக்காக நீங்கள் ரொம்ப கவலைப்பட வேண்டாம். இப்போ நான் சொன்னது எல்லாமே பார்டர் லைன். இதுக்கு வந்து +5லையும் போகலாம், -5லையும் போகலாம். லாஸ்ட் டைமும் இதே மாதிரி ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி தான் +5 -5 கிட்ட வந்தது. ஸோ திஸ் டைம் ஆல்சோ இட் வில் பி த சேம். ஸோ யூ நீட் நாட் பேனிக், யூ ஆர் இன் தி பார்டர் லைன். இந்த ஹியூஜ் ரைஸ் அண்ட் கட் ஆஃப்க்கு என்ன காரணமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டைம் வென் கம்பேர்ட் டு 3 years பேப்பர் ஆல்சோ, இந்த டைம் இந்த நீட் எக்ஸாம் பேப்பர் வந்து இட் வாஸ் ஈஸி வென் கம்பேர்ட், இட்ஸ் நாட் ஈஸி ஆஸ் அ ஹோல், இட் வாஸ் ஈஸி வென் கம்பேர்ட் டு த லாஸ்ட் 3 papers as far as தமிழ்நாடு இஸ் கன்சர்ன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். அதுவும் இல்லாமல் இந்த டைம் லாக்டவுனால் நிறைய டைம் கிடச்சிது. ஆல்மோஸ்ட் 6 months கிட்ட பீப்புள் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் டைம் கிடச்சிது. ஸோ தே ஹவ் ரியலி யூட்டிலைஸ்ட் இட் வெல் அப்படி தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் இந்த டைம் ரிப்பீட்டர்ஸ் ரொம்பவுமே அதிகமாக இருக்காங்க. போன தடவை கம்பேர் பண்ணுறதை விடவும் இந்த தடவை ரிப்பீட்டர்ஸ் ரொம்பவே அதிகமாக இருக்காங்க. ஃப்ரெஷர்ஸ் கம்மியாக தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த டைம் அந்த பேப்பரோட அனாலிசிஸ் வச்சு பார்த்தோன்னா ஆல்மோஸ்ட் 97% வந்து ஸ்டேட் போர்டில் இருக்கிறதுனாலும் நிறைய தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டேட் போர்டை பின்பற்றினதாகவும் அவங்களுக்கு அது ஈஸியாக இருந்திருக்கும் அப்படிங்கிறதும் ஒரு உண்மையாக இருக்குது. ஆனால் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த இயர்லேருந்து கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் 7.5% ரிசர்வேஷன் இருக்கிறதுனால ஆல்மோஸ்ட் 300 to 310 சீட்ஸ் அவங்களுக்கு அலாட் ஆயிரும். அப்படிங்கிறதுனால இந்த பார்டர் லைன், அதாவது நான் சொன்ன கட் ஆஃபில் இருக்க அந்தந்த கம்யூனிட்டி பொறுத்த வரைக்கும் இருக்கிற அந்த பார்டர் லைனில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு அது கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்காக இருந்தாலும் வி ஹாவ் டு அக்செப்ட். பிகாஸ் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் இது வரைக்கும் நீட் எக்ஸாம் வந்ததுக்கு முன்னாடி ஆச்சும் கொஞ்சம் பேர் வந்தாங்க. பட் ஆனால் நீட் எக்ஸாம் வந்ததுலேருந்து 2017 அகாடமிக் இயர்லேருந்து அவங்களோட நம்பர் ஆஃப் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் என்ட்ரிங் மெடிக்கல் காலேஜ் ரொம்பவே கம்மியாக இருக்குது. லைக் பிலோ 10 தான் இருக்குது. ஸோ அதனால வந்துட்டு இந்த மாதிரி அவங்க எடுத்திருக்க டெசிஷன் வந்து ஒரு சில பேருக்கு கஷ்டமாக இருந்தாலும் அதை நம்ம ஏற்றுக்கிறது நல்லது தான். ஏன்னா நிறைய கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆல்மோஸ்ட் 300 சீட்ஸுங்கிறப்போ அவங்களுக்கு கொஞ்சம் நிறைய வாய்ப்பு கிடைக்கும், அவங்க கம்மி மார்க் எடுத்திருந்தா கூட. ஸோ இதை வந்து ப்ளீஸ் டிசப்பாயிண்ட் ஆகாமல் ஏற்றுக்கணும். அதுதான் நம்மளோட இதுவாக இருக்குது. அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்ல விரும்புகிறேங்க. எப்பயுமே வந்துட்டு நீட் எக்ஸாம் எழுதி முடித்தோடனே ஃபர்ஸ்ட் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணுறது வந்து நீட் ரிசல்ட். அது இப்போ வந்து முடிச்சிருச்சு. ஆனால் நீட் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ரிசல்ட் வந்தோடனே நம்மளுக்குள்ளே இருக்கிற குழப்பங்கள் தீரவே தீராது. அதுதான் உண்மை. அதாவது பொதுவாகவே மெடிக்கல் காலேஜுக்கு நம்ம நீட் ரிசல்ட் வந்ததுக்கப்புறமும் என்ன குழப்பம் நம்ம ரிலேட்டிவ்ஸ் கேட்டால் கூட நீட் எக்ஸாம் முடிந்ததுக்கப்புறமும் அந்த குழப்பம், தீராத குழப்பம், எஸ்பெஷலி ஃபார் த ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ஆர் இன் தி பார்டர் லைன், அது ரொம்பவே ஒரு கொடுமையான விஷயம்ன்றது எனக்கு தெரியும். அந்த மாதிரி இருக்கிற அந்த மாதிரி இருக்கிற ஒரு நேரத்தில் ஒரு சின்ன கிளாரிட்டி கொடுக்கறதுக்காக நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்கிறேன். இப்போ இருக்கிற விஷயங்களை உங்கள் மைண்டுக்கு ஏற்றிக்கோங்க. பட் இதுதான் நிரந்தரம்னு இல்லை. அது மட்டும் இல்லாமல் இன்னும் கொஞ்ச நாளில் மெரிட் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. மெரிட் லிஸ்ட் அப்படின்னா என்னென்னா, தமிழ்நாட்டில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸோட அவங்களுடைய தரவரிசை பட்டியல், அதாவது இங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் பற்றி மட்டும் அவங்களோட ஜென்ரல் ரேங்க் என்ன, அவங்களோட கம்யூனிட்டி ரேங்க் என்ன, இது வந்து ஆல் இண்டியா ரேங்கோட வராது. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டேட் கவர்மெண்ட் நம்மளுக்காக ஃப்ரேம் பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த தமிழ்நாடு மெரிட் லிஸ்ட் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு கண்டிப்பாக இப்போ இருக்கிற சின்ன சின்ன குழப்பங்களும் தீர்ந்துருங்கிறது தான் உண்மை. அது என்ன அப்படி தீர்த்து வைக்கும்னு பார்த்தீங்கன்னா, அந்த மெரிட் லிஸ்ட்டில் உங்களோட நேம், உங்களோட ஏஆர் நம்பர், உங்களுடைய எல்லா நம்பரும், அதாவது உங்கள் ரேங்க் படி நீங்கள் எத்தனாவது இடத்துல இருக்கீங்க ஓவரால் ரேங்க்கில், அப்புறம் கம்யூனிட்டி வைஸில் எத்தனாவது இடத்துல இருக்கீங்கன்னு வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லாஸ்ட் டைம் வந்து ஓசிக்கு வந்து க்ளோசிங் ரேங்க் எதுவாக இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 938 ரேங்க். ஓவரால் ரேங்க்கில் வந்து 938% வரைக்கும் கடைசியாக அந்த காலேஜுக்கு ஒரு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் கிடச்சிருக்கு. இந்த வருஷம் நீங்கள் வந்து உங்கள் மெரிட் லிஸ்ட் வந்ததுக்கப்புறம் உங்களோட ஓவரால் ரேங்க், ஐம் நாட் டாக்கிங் அபவுட் தி கம்யூனிட்டி ரேங்க், ஐம் டாக்கிங் அபவுட் தி ஓவரால் ரேங்க். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் தட். ஸோ கம்யூனிட்டி அந்த ஓவரால் ரேங்க்கில் ஓசி கேண்டிடேட் வந்து இந்த தடவை நீங்கள் 950 ரேங்க்குள்ளே இருந்தீங்க அப்படின்னா யூ ஆர் கம்ப்ளீட்லி சேஃப். அதுக்கப்புறம் நீங்கள் எது நினச்சி குழம்ப தேவையில்லை. ஈவன் இப்போ இருக்கிற சின்ன சின்ன குழப்பங்களும் அதுக்கப்புறம் தீர ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி விஷயத்தில் ஓபிசி வந்து லாஸ்ட் டைம் அப் டு 2246 வரைக்கும் இருந்துச்சு. ஸோ திஸ் டைம் நீங்கள் வந்து 2250 ரேங்க்குள்ளே இருந்தீங்கன்னா யூ ஆர் அப்சல்யூட்லி சேஃப்.
அதுக்கப்புறம் பிசிஎம் கம்யூனிட்டிக்கு வந்து அப் டு 2734 ரேங்க் வரைக்கும் வந்துச்சு லாஸ்ட் டைம். இந்த டைம் 2750 ரேங்க்குள்ளே இருந்தீங்கனாலே யூ ஆர் சேஃப். எம்பிசிக்கு வந்துட்டு அப் டு 3776 ரேங்க் வாஸ் சேஃப் கன்சிடர்ட் லாஸ்ட் இயர். இந்த டைம் லெஸ் தென் 3800 அப்ராக்சிமேட்லி. இஃப் யூ ஆர் பீங் இன் தட் ரேங்க்குள்ளே இருந்தீங்கன்னா யூ ஆர் சேஃப். எஸ்சிக்கு வந்து லாஸ்ட் டைம் இட் வாஸ் அப் டு 8530 ரேங்க், த ஓவரால் ரேங்க் ஐ எம் டாக்கிங். இந்த டைம் less than 8550 ரேங்காக இருந்தீங்கனாலே யூ ஆர் சேஃப். ப்ளீஸ் யூ நீட் நாட் பேனிக், யூ நீட் நாட் கன்ஃபியூஸ் ஆல்சோ. நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ ஓவராலாக இப்போ எஸ்சிக்கு வந்துட்டு 8550 ரேங்க்குள்ளே இருந்தாலே சேஃப்னு சொல்கிறேன். ஓசிக்கு வந்து 950 ரேங்க்குள்ளே இருந்தால் தான் சேஃப்னு சொல்கிறேன். அது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிசர்வேஷன் வந்து ஓசிக்கு தானே அதிகம், எஸ்சி கம்மி. ஆனால் எப்படி ரேங்க் வைஸ் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் வந்து ஓசியில் அதிகமாக இருப்பாங்க. ஈவன் ஓபிசி பார்த்தீங்கன்னா ஓசி கேண்டிடேட்ஸை விடவே ஓபிசி கேண்டிடேட்ஸ் அதிகமாக இருப்பாங்க. ஆனால் எஸ்சி கேண்டிடேட்ஸ் கம்மியாக தான் இருப்பாங்க. அதனால தான் 8550 ரேங்க்ல இருந்தால் கூட எஸ்சி கேண்டிடேட்ஸ் யூ ஆர் சேஃப் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ அதில் வேறு எதுவும் கன்ஃபியூசிங் ஃபேக்டர்ஸ் இல்லை. ஹோப் நான் சொல்ல வர விஷயம் எல்லாம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். வி வில் ட்ரை டு ரிசால்வ் யுவர் ப்ராப்ளம். ரொம்ப பேனிக் ஆகாதீங்க. எல்லாமே எதுவுமே இந்த உலகத்தில் பெர்மனெண்ட் இல்லை, எல்லாமே டெம்பரரி தான். இன்கேஸ் இஃப் யூ ஆர் நாட் ஏபிள் டு ஸ்கோர் திஸ் டைம் வெல், ப்ளீஸ் ட்ரை இட் அகெயின். அதுவே நிறைய டைம் ட்ரை பண்ணியும் இப்போ வந்து நீங்கள் ஸ்கோர் பண்ண முடியலனாலும் யூ நீட் நாட் பேனிக். தெர் ஆர் மெனி கோர்சஸ் வென் கம்பேர்ட் டு எம்பிபிஎஸ் கோர்ஸ் மாதிரி எத்தனையோ கோர்ஸ் இருக்குது. அதை ஆப்ட் பண்ணி படிங்க, நல்லாவே ஷைன் ஆகலாம். எம்பிபிஎஸ் படிச்சுட்டு ஷைன் ஆகிறத விடவே அதுலேயும் நிறைய ஷைன் ஆகலாம். ஸோ டோன்ட் சிம்ப்ளி பிலீவ் இன் எனி நார்ம்ஸ், ஜஸ்ட் கோ வித் த ஃப்ளோ. உங்கள் லைஃப் நல்லாவே இருக்கும் அப்படின்றத உண்மை. அண்ட் ஐ வில் ப்ரே டு காட் ஃபார் ஆல் ஆஃப் யூ டு கெட் இன் டு அ பர்ஃபெக்ட் மெடிக்கல் காலேஜ். தேங்க். Smoking is injurious to health. Watching videos without subscribing is injurious to YouTubers. Thank you மக்களே. அப்படியே ஒரு லைக்கும் ஷேரும், அப்புறம் leave your opinions in the comment section.